வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காலை நேரத்தில் சங்கீத புஸ்தகத்தின் முதல் பகுதியை நாம் சிந்திப்போம். சங்கீத பகுதி ஒரு ஆசீர்வாதமான பகுதி. அநேகம் பேர்களுக்கு அதில் ஆசீர்வாதமான காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு திருச்சபை ஆராதனைகளிலேயும் சங்கீத பகுதி என்று சொல்லி ஒரு பகுதியை தியானம் செய்து மக்கள் பயன்படுத்துவது வாழ்க்கையிலே ஒரு ஆதாரமான ஒரு கிருபை என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த சங்கீத பகுதியிலே முதல் சங்கீதத்திலே துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில் நெல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்லி ஒரு 3 விதமான குழுவினரை இந்த பகுதியிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 1 துன்மார்க்கர், 2 பாவிகளுடைய வழிகளில் இல்லாதவர்கள், 3 பரியாசக்காரர். இந்த 3 விதமான ஒரு நெருடலான அனுபவம் உள்ளவர்களோடு நாம் உறவாடுதலை குறைத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆனால் மனிதர்களுடைய செயல்பாடுகள் ஆபத்தானது. எனவே நாம் அணுகிற முறையிலே நாம் தேவனுக்காக நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நம்முடைய வார்த்தைகள் பின்னணியத்தின் மத்தியிலே வெற்றி பெறக்கூடிய வார்த்தைகளாக நாம் செயல்பட முடியும். எல்லாரோடும் எந்த விதத்திலையும் நாம் ஞானமாக பழக வேண்டும். பழக்கத்திலே இந்த 3 பிரிவினர் மிக பொல்லாதவர்கள். 2வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மனிதனை ஆண்டவர் தான் பயன்படுத்துகிறார். உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதவசனம் கூறுகிறது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தெய்வ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று வேதவசனம் கூறுகிறது. இந்த இடத்துல ஒரு பெரிய அனுபவம். கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்துல நம்ம தியானமாக இருந்தால் பாக்கியமான ஒரு அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்வோம். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு கிருபை இந்த உலகத்துல. இந்த வேத வாழ்க்கையில நம்ம முன்னேறி செல்லும் போதுதான் பயங்கரமான சேற்றிலிருந்தும் குழியிலிருந்தும் தேவன் நம்மை பாதுகாப்பார். அவருடைய கிருபைக்குள்ளாக வாழ முடியும். அவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவான்னா, பரிபூர்ண ஆசீர்வாதம். நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் சொல்வதெல்லாம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வாயில கூட சுத்தமான வார்த்தை இருக்கும், செயல்பாடுல கூட நன்றி இருக்கும். நல்ல ஒரு துளிர்த்த மரம் எவ்வளவு ஆசீர்வாதத்தின் மத்தியிலே வளர்கிறதோ அந்த அளவிற்கு தேவன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுப்பார். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்மை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? வேதத்துல பிரியமா இருக்கணும். இரவும் பகலும் அதை நம்ம தியானிக்கணும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். அதன் மத்தியிலே துன்மார்க்கராக நாம் இருக்காதபடி பாவிகளுடைய வழிகளிலே இல்லாதவர்களாக நாம் இருக்கவும், அது மட்டுமல்ல பரியாசக்காரர் இருந்து தேவையில்லாத மற்றவர்களை பற்றி புறங்கூறுவதும் பேசுவதும் நம்முடைய வாழ்க்கையில இல்லாதபடி நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருப்பாங்க. இங்க ஒன்ன பேசுவாங்க, அங்க ஒன்ன செய்வாங்க. ஆண்டவர் நமக்கு நாவை கொடுத்திருக்கிறாரு. அது பயங்கரமான ஒரு காரியம். பழைய ஏற்பாடு மட்டும் அல்ல, புதிய ஏற்பாடுல அந்த நாவை பற்றி அப்போஸ்தலன் மிக தெளிவாக சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய நாவு மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டுமே ஒழிய யாரையும் தடுத்து விடக்கூடாது. எனவே இந்த காலை நேரத்திலே துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. மக்கள் அவர்களை அங்கீகரிப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நாம் ஓடாதபடி ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தாரும். அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் செயல்படும் போது தேவன் நமக்கு தந்திருக்கிற கிருபை ஆசீர்வாதம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். நல்ல ஆண்டவரே நீர் அப்படிப்பட்ட ஒரு அறைகூவலின் வாழ்க்கையை இந்த சங்கீதம் முதல் பகுதியில் எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. வாழ்ந்து முன்னேற கிருபை தாரும், குறைகளை எடுத்து போடும், தெளிவான தரிசனத்தில் முன்னேறி செல்ல பலன் தாரும். மீட்பர் மூலம் ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9480585042 என்ற எண்ணிற்கோ அல்லது
info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.